The heat produced in a resistor of 100 ohm when a current of 5 ampere passes through it for 15 minutes இருக்குல்ல. கேள்வி என்னன்னா ஹீட் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்க லேர்ன் பண்ணுவோம்? அந்த ஜூல்ஸ் லாவ் ஆஃப் ஹீட்டிங் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலானா H is equal to I squared RT. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறனால டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்றேன். இந்த ஃபார்முலாவை வச்சு தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதாவது H is equal to I squared RT இருக்கும். இப்போ என்ன அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். R வந்து கொடுத்துட்டான், I வந்து கொடுத்துட்டான், டைம் வந்து கொடுத்துட்டான். டைரக்டா அப்படியே போட வேண்டியதான். I வந்து எவ்வளோ 5 ஆம்பியர், அப்போ 5 ஸ்கொயர் வரும். R எவ்வளோ, R வந்து 100, இப்போ 100 இருக்கட்டும். டைம் எவ்வளோ 15 மினிட்ஸ். எப்போதும் மினிட்ஸ் 15 மினிட்ஸா இருக்கிறத எதுக்கு மாத்தணும், செகண்ட்ஸ்ல மாத்தணும். அப்போ 15 இன்ட்டு ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60, அதனால 15 இன்ட்டு 60 எவ்வளோ வரும், 900 செகண்ட்ஸ் வரும். அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், 900 போடுவேன். அப்போ என்ன வரும், 25 இன்ட்டு 100 இன்ட்டு 900 வருமா. இப்போ 25 இன்ட்டு 9 போட்டால் 225. அப்புறம் என்ன 4 ஜீரோ இருக்கு, அதனால 4 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 ஜீரோ நான் என்ன சொல்லலாம், 225 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 10⁴ அப்படின்னு போட்டுக்கலாம்ல. இதையே இங்க பாருங்களேன், ஆப்ஷன்ல என்னன்னா எல்லாம் 10⁶ கிட்ட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்தானம் முன்ன வைப்போம், ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் போவோம். அப்ப 2 ஸ்தானம் போனோம்னா 2.25 இன்ட்டு நம்ம 2 ஸ்தானம் போகும்போது 2 ஜீரோ ஆட் பண்ணுவோம். அப்ப 10⁶. அப்ப 2.25 இன்ட்டு 10⁶ ஜூல் தான் என்னன்னா ஹீட் வந்துன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2.25 இன்ட்டு 10⁶ ஆப்ஷன் பில இருக்கு. எல்லாமே பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு ரொம்ப ஆகணும். இந்த ஃபார்முலாலாம் என்ன ஃபண்டமெண்டலா கிளாரிட்டியா லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்.